نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا فلا مضل له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபா முஸ்லீம்கள் முஃமின்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற வேண்டியதன் பின்னால் இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க வகுப்பிலே இன்றைய தினம் மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு இன்னொரு வாழ்வாக வாழ இருக்கின்ற மன்னரை வாழ்வு என்ற அந்த வாழ்க்கையில் எப்படியான சந்தர்ப்பங்கள் என்னவெல்லாம் அங்கு ஏற்படப் போகின்றதோ அப்படியான ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய மறுவாழ்வு மன்னரை வாழ்வு அது நிச்சயமாக அது சுவண்டியாக இருக்கும். அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கும் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மன்னரை வாழ்வை நாடுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை அதிபயங்கரமாக இருக்கும் என்பதையெல்லாம் எமது வாழ்க்கையில் நாங்களெல்லாம் படித்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பயம் தரக்கூடிய மன்னரை வாழ்வு என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகம் என்பது எங்களை ஏமாற்றக்கூடியது. இந்த உலகம் என்பது நிரந்தரமற்றது. இந்த உலகம் என்பது எங்களை மயக்கி அது வேறு சிந்தனையின் பக்கம் சாய்க்கக்கூடிய உலகம் என்பதையெல்லாம் நாம் விளங்கி வைத்தும் கூட எமக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது, எமக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கை சுவர்க்ககரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய ஆசையும் ஆர்வமும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த கபருடைய வாழ்க்கை என்று நாமெல்லாம் எந்தளவுக்கு படித்து வைத்திருக்கின்றோம், நாமெல்லாம் எந்தளவுக்கு விளங்கி வைத்திருக்கின்றோம். மன்னரை வாழ்வு இருக்கிறதே சாதாரணமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கையை போன்றல்ல. நாம் ஒரு குடும்பம், ஒரு சொந்தம், ஒரு உறவு, அழகான ஒரு வெளிச்சத்தில் ஒரு மாளிகை, உறங்குவதற்கு இன்மையான சொகுசான கட்டில்கள், எழுந்தால் உணவு, குடிப்பதற்கு குளிர்பானம், குளிப்பதற்கு நீர், அதேபோல வெளியில் செல்வதற்கு அழகான ஆடை, மனிதர்களெல்லாம் கவர்வதற்கான நறுமணம், இப்படியெல்லாம் எங்களை இந்த உலகத்திலே அலங்கரித்து கொள்ளலாம். நேரத்துக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப எங்களை அலங்கரித்து யாரெல்லாம் எங்களை பார்க்க முடியுமோ அதற்கேற்ப எங்களை அமைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி வாழ்வதற்கு நாமெல்லாம் நினைக்கின்ற பொழுது இன்னொரு வாழ்வு என்று இருக்கிறதே, இதுவெல்லாம் ஒரு அற்ப காலம்தான், கொஞ்ச காலம் வாழுவோம். ஆனால் இன்னொரு வாழ்க்கையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்ற மனப்பாங்கோடு நாங்கள் வாழுகின்றோம்.
மன்னரை வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு நெருக்கடியான வாழ்க்கை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கபர் இருக்கிறதே, கபரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னலில் கபுர லகதன், நபிகளார் சொல்லுகின்றார்கள், கபுர் என்பது அது நெருக்கும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு அடியானையும் அது நெருக்கும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகளார் சொல்லுகின்ற பொழுது வலவு கான அஹதுன் நாஜிய மின்ஹா, அந்த கபரிலே ஒருவன் வெற்றி பெறுவானாக இருந்தால், அவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக வாழ்ந்து விட்டால் கபரிலே வெற்றியாளன். அவன் வெற்றி அடைந்து விட்டால் அதன் பிறகு அவனுடைய அத்தனை விடயங்களும் வெற்றியடைந்து கொண்டே போகும். அதே போல நபிகளார் சொன்னார்கள், எவனொருவன் அதிலே கஷ்டப்பட்டு விட்டான் சொன்னால், அவன் அதிலே மாட்டிக்கொண்டு விட்டான் சொன்னால், அதை போல ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை எதுவுமே இருக்காதென்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகளாருக்கு விருப்பமான ஒரு சஹாபி, நபிகளாருக்கு விருப்பமான ஒரு சஹாபி, அவர்கள் ஒருமுறை யுத்தத்திலே கலந்து கொண்டு அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் அவர் வரப்படுகிறார். நபிகளார் சொல்லுகின்றார்கள், சஅத் இப்னு முஆத் அவரை நான் அடிக்கடி போய் பார்க்க வேண்டியிருக்கிறது, அவருடைய வீடு கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது, அவர் பாதிக்கப்பட்டு நோயுற்று கிடக்கிறார், அவரை கொஞ்சம் அருகாமையில் கொண்டு வையுங்கள், ஏனென்றால் நான் அவரை அடிக்கடி போய் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதற்காக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடிக்கடி போய் பார்த்து வந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். மரணத்துக்கு பிற்பாடு அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட பொழுது, அந்த சஹாபி அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நபிகளார் சஹாபாக்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கின்றார்கள். அடக்கம் செய்து கபர் மூடப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் வியப்பாக பார்க்கின்றார்கள். சஅத் இப்னு முஆதுடைய கபர் அங்கே அடக்கம் செய்த பிறகு நபிகளார் எதற்காக சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்றார்? ஆனால் அவரை கொண்டு வைத்ததும் அந்த கபர் நெருக்கியவுடன் சுப்ஹானல்லாஹ் என்று நபிகளார் சொல்லுகின்றார்கள். அதன் பிறகு அது விரிவடைகிறது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சஅத் இப்னு முஆதை அடக்கம் செய்த பிறகு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்களே, எதற்காக என்று சொன்ன பொழுது சஅதை கூட விட்டு வைக்கவில்லை கபர் என்றால். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த கபர் ஒவ்வொரு மனிதனையும் நெருக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் நாங்கள் வாழ்ந்து விடலாம், எப்படி வேண்டாலும் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்து விடலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்றால் எங்களுடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டால், எங்களுடைய காலம் நிறைவடைந்து விட்டால், நாங்கள் அடுத்த கட்டம் செல்ல இருக்கின்ற இடம் எங்களுடைய மரணத்தின் பிறகு கபருடைய வாழ்க்கை. மௌத்தாகுவதற்கு முன்பதாக நாமெல்லாம் எங்களுடைய ரூஹை எடுப்பதற்காக மலக்குமார்கள் தயாராகிக் கொண்டிருப்பார்கள். எப்படி மலக்குமார்கள் தயாராகிக் கொண்டிருப்பார்கள்? அந்த நேரத்திலே இந்த உலகத்தில் முதல் முறையாக அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற இடம் எதுவாக இருக்கும் என்று தெரியுமா? எங்களுடைய ரூஹ் பிரிகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வோடு உரையாடுவோம். அல்லாஹ்வோடு உரையாடிய பிறகுதான் மலக்குமார்கள் எங்களை நோக்கி வருவார்கள். எங்களுடைய ரூஹை எடுப்பதற்காக மிக நெருக்கமாக நிற்பார்கள். அந்த நேரத்திலே அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, நாங்கள் படுக்கையில் இருப்போம், எங்களுடைய கண்கள் எங்களுடைய ரூஹை பார்த்து கொண்டிருக்கும். அது எந்த ரூபத்தில் அது செல்லுகிறது என்பதை மரண தருவாயிலே நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய ரூஹு பிரியப்படுகின்ற பொழுது எங்களுடைய ரூஹை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்ப்போம்.
அன்புக்குரியவர்களே, அதே நேரத்திலே அல்லாஹ்வோடு பேசிவிட்டால் அதன் பிறகு மலக்குமார்கள் வருவார்கள் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக. அந்த ரூஹை கைப்பற்றிய பிறகு எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுக்கு ரூஹை கைப்பற்றிய பிறகு நல்லவர்களுடைய ரூஹ் எடுக்கப்படுகின்ற பொழுது அது வானலோகம் செல்லும். வானலோகம் சென்று சுவர்க்கத்துடைய பட்டியலில் எங்களுடைய பேர்கள் இடப்பட்டு மீண்டும் அது இந்த உலகத்தை, இந்த பூமியை நோக்கி வரும். அதே நேரத்திலே ஒரு பாவியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது அந்த ரூஹை கைப்பற்றி அது மேலோங்கி செல்வதற்கு வானங்களெல்லாம் மூடப்பட்டுவிடும். எங்களுடைய ரூஹுகள் செல்லுவதற்கு அங்கே தடையாக இருக்கும். எப்படி? இங்கிருந்து சத்தம் போடுவார்கள் இந்த பெயரை அங்கே பட்டியலிலே பெயரிடுவதற்கு. இங்கிருந்து சத்தமிடுவார்கள், இன்னாருடைய பெயர் அங்கே நரகத்துடைய பட்டியலில் பெயரிடப்படும். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய ரூஹு எடுக்கப்பட்ட பிறகு எல்லோரும் சுற்றி வளைத்து அழுது கொண்டிருப்பார்கள். சில பேர் கவலையோடு இருப்பார்கள். சில பேர் எப்படி நினைப்பார் என்று தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால், அவர்களோடு அந்நியமாக பழகியிருந்தால், நாங்கள் எங்களோடு பழகின்ற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சகோதரத்துவத்தோடு பழகியிருந்தால் கவலைப்படுவார்கள். இந்த ரூஹ் எங்களை விட்டும் எங்களுடைய ஊரை விட்டும் இது பிரிந்து செல்லுகிறதே, பெரும் கவலையை கொண்டு வரும். அதே நேரத்திலே சமூகத்துக்கு மத்தியிலே விருப்பமற்றவர்களாக, வேண்டாதவர்களாக, பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தோம் என்று இது இருப்பதையும் காட்டிலும் இது போவதுதான் இந்த தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, மன்னரை வாழ்க்கையில் மன்னரையில் கொண்டு வைத்து விட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எங்களோடு ஒட்டி வாழக்கூடிய 3 உறவுகள் இருக்கிறது. மன்னரையில் கொண்டு மரணித்து விட்டால் 3 உறவுகள் இருக்கிறது. அது மரணித்தவுடன் ஒரு உறவு எங்களை விட்டும் தூரமாகிவிடும். அது என்னவென்று தெரியுமா? நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியம் அது மரணித்தவுடன் அது எங்களுக்கு சொந்தமல்ல. எங்களுடைய கழுத்துகளில் தங்க ஆபரணங்கள் நிறைந்து காணப்படலாம், விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம். மரணித்து விட்டால் அவைகளெல்லாம் கலட்டி எடுத்து விடுவார்கள். எங்களுடைய சொத்துக்களை பிரித்து விடுவார்கள். எதுவுமே சொந்தம் இருக்காது. மையத்தென்ற பெயரில் வீட்டில் இருப்போம். அடுத்த கட்டம் எங்களோடு உறவாடிய, எங்களோடு பழகிய, எங்களோடு கலந்து பயணம் சென்ற அத்தனை உறவுகளும் எங்கிருந்து தெரியுமா? வீட்டிலே மையத்தை தூக்கிவிட்டால் அது கலண்டு விடுவார்கள். தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், மைத்தினியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மையத்தை தூக்கிவிட்டால் அடுத்த உறவு கலண்டுவிடும். யாரும் வந்து அருகாமையில் இருக்க மாட்டார்கள். கொஞ்ச காலம், 1 மாதம் 2 மாதம் பிள்ளைகளுக்கு கவலையாக இருக்கும், உறவுகளுக்கு கவலையாக இருக்கும். பிரார்த்திப்பார்கள், தன்னுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்திப்பார்கள், கையேந்துவார்கள். பிறகு அவைகளெல்லாம் மூடப்பட்டுவிடும், மறந்து விடுவார்கள். அதன் பிறகு எங்களை கொண்டு மண்ணறையில் வைத்து விட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதைப் போல 3 துணையாக நிற்கப் போகின்றது. அது என்ன உறவு? இந்த உலகத்தில் 5 வேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றி இருந்தால் அந்த உறவு உங்களுடைய மன்னரை வாழ்க்கையில் வந்து நிற்கும். இந்த உலகத்திலே அல் குர்ஆன் அவ்வப்போது பிரட்டி ஓதி விளங்கி இருந்தால் குர்ஆன் மன்னரைக்குள் உங்களுக்கு துணையாக நிற்கும். மனிதர்கள் எல்லாம் இரவு நேரங்களிலே தூங்கி இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் விழித்து நின்று நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் அந்த தொழுகை உங்களுக்கு வெளிச்சமாக வரும். நோன்பு நோற்றிருந்தால் நோன்பு உங்களுக்கு துணையாக நிற்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் எங்களுடைய 3வது உறவு. அவைகளுக்காகத்தான் இந்த துனியாவிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்து, சந்தர்ப்பங்களை தந்து,
சகலவிதமான காரியங்களையும் எங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் பயன்படுத்த நேரத்துக்கு நேரம் குர்ஆன் ஓதுவது, நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவது, அதே போல தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுவது, இந்த கடமைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றினால் மன்னரை வாழ்க்கை என்பது சுவண்டியான ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதே போல இந்த கபருடைய அந்த மன்னரைக்குள் வைத்து சில விசாரணைகள் இருக்கிறது. கபருக்குள்ளே ஒரு சில விசாரணை, நிறைய கேள்விகள் அல்ல, பெரியதொரு கேள்விகள் அல்ல, சிறிதாக சுமார் ஒரு சில கேள்விகள். அது இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்திருந்தால் அதற்கு நாங்கள் பதில் சொல்லலாம். என்ன கேள்வி? அத்தாகும் மலக்காணி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்தாகும் மலக்காணி, எங்களை அடக்கம் செய்த பிறகு எங்களுடைய உறவுகள் எல்லோரும் பிரிந்து சென்று விடுவார்கள், எங்களை தனிமையாக அத்தாகும் மலக்காணி, இரண்டு மலக்குகள் வருவார்கள். எப்படியான மலக்குமார்கள்? அஸ்வதானி அஸ்ரகானி, அவர்கள் கருத்த நிறமுடைய நீல கண்களுடைய இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். எதற்காக? எங்களை விசாரிப்பதற்காக. எப்படி? பாவியாக இருந்தால் இப்படியான ரூபத்திலே வருவார்கள். வந்து எப்படி நிற்பார்கள்? எங்களை எழுப்பாட்டி இருக்க வைப்பார்கள், எங்களை இருப்பாட்டுவார்கள். இருப்பாட்டிய பிறகு ஃபயகூலானி லஹு, அவர்கள் கேட்பார்கள், எங்களிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள். என்ன கேள்வி? மன் ரப்புக, உங்களுடைய ரப்பு யார் என்று கேட்டால் இலகுவாக பதில் சொல்லலாம், இலகுவாக நாங்கள் பதில் சொல்லிவிடலாம். அல்லாஹ் என்று தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகள், அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு எங்களுடைய நாவுகள் இடம் வருமாக இருந்தால், இந்த உலகத்திலே எந்த ஒரு கடவுளையும் கடவுளாக எடுக்காமல் படைத்த ரப்புல் ஆலமீனை கடவுளாக எடுத்து இந்த உலகத்திலே நடந்திருந்தால், ரப்புக்கு கட்டுப்பட்டிருந்தால், ரப்பு சொன்னதை எடுக்காமல் நடந்திருந்தால், அல்லாஹ் சொன்ன சகல விடயத்தையும் வாழ்க்கையில் பக்குவமாக எடுத்து விடை ரப்பி அல்லாஹ் என்று விடை தெளிவாக வரும். அதே நேரத்திலே ரப்பை மறந்து அவனுடைய கடமைகளை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால் மன் ரப்பு. அடுத்த கேள்வி, வமா தீனுக்க, இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அது எங்களுக்கு சில கடமைகளை போதிக்கிறது. எப்படி? எங்களுக்கு சில கடமைகளை போதிக்கிறது. இஸ்லாமிய மதம் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் என்றால் இதுதான். நாங்கள் எங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையில் எல்லா மதத்தவர்களும் செயற்படுவதைப் போல நாங்கள் செயல்பட முடியாது. ஏனைய மதத்திலே இருக்கின்றவர்களைப் போல இஸ்லாமிய மதத்தவர்கள் இருக்க முடியாது. ஏன்? எங்களுக்கென்று ஆடை கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கென்று திருமண வைபவம் நடக்கின்ற பொழுது இஸ்லாமிய கோட்பாடுகள் இஸ்லாமிய மதத்தின் அடிப்படையிலே நடக்க வேண்டும். எங்களுடைய பிரயாணங்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய உணவுகள் எங்களுடைய குடிபானங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம், உணவுகளில் ஹராம் கலந்துவிடக்கூடாது, ஹலாலான சம்பாத்தியம் இருக்க வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தில் தான் குடும்பங்கள் கொண்டு செல்ல வேண்டும், ஹராமான விடயத்திலே ஈடுபட்டு விடக்கூடாது, ஹராமான தடுக்க வேண்டும். அது எங்களுக்கு ஆகாது. எப்படி? எங்களுடைய உறவுகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. குடும்ப உறவு என்றால் எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி இஸ்லாமிய கோட்பாடுகள் நிறைய இருக்கின்றது. அவைகளை கடைபிடிக்கின்ற பொழுது எங்களிடத்திலே யொமா தீனுக்க என்று கேட்டால் தீனியல் இஸ்லாம் என்று இலகுவா, நபியுக்க, உங்களுடைய
நபி யார் என்று கேட்டால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இவர்களை அன்னவர்கள் இறுதி தூதர் என்று நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே இன்றைக்கு இஸ்லாமிய மதம் பேசப்படுகின்றது என்று சொன்னால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒழுக்க விழுமியங்கள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய நம்பிக்கையான அந்த உணர்வு இன்றைக்கு உண்மையாக பேசப்படுகின்றது என்று சொன்னால் அவைகள் எங்களிடத்திலே வர வேண்டும். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, இவைகளெல்லாம் நபிகளாருடைய பண்பில் உள்ளவைகள். இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த இடத்திலே நபிகளார் சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்தால் வமா நபியுக்க வமன் நபியுக்க என்று கேட்டால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதற்கு மாற்றமாக எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்தால் எங்களுக்கு ஒருபோதும் நாவிலே வராது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்ன அஹதக்கும் இதா மாத்த, ஒரு அடியான் மரணித்து விட்டான் என்று சொன்னால் உரில் அலைஹி மக்அதஹு, அவனுடைய இருப்பிடங்கள் எடுத்து காட்டப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒருவர் மரணிடம் குறித்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நரகமாக இருந்தால் நரகம் காட்டப்படும் கபரிலே வைத்து, கபருடைய வாழ்க்கையிலே இவைகள் எடுத்து காட்டப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்கான மின் அஹ்லில் ஜன்னா, அவர் வமன் அஹ்லில் ஜன்னா, அவர் நிச்சயமாக அவர் சுவர்க்கவாசியாக இருப்பார். சுவர்க்கத்தை பற்றி, சுவர்க்கத்தை அவருக்கு எடுத்து காட்டப்படும். அதே போல அவர் நரகவாசியாக இருந்தால் அவருக்கு நரகத்தை எடுத்து காட்டப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஃபயுகால் ஹாதா மக்அதுக ஹத்தா யப்ஹதுக அல்லாஹ், எதுவரைக்கும் என்று சொன்னால் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள் வரைக்கும். மறுமை நாள் எப்பொழுது நிகழுகின்றதோ கொண்டே இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சுவர்க்கவாசியாக கபரிலே இருந்தால் ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தை எடுத்து காட்டப்படும். ஒவ்வொரு நாளும் நரகத்தை எடுத்து காட்டப்படும். எதுவரைக்கும் அது நிகழும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியினா ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா அல்லது மக்கா ஒரு கிராமப்புறத்திலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே நடந்து செல்லுகின்ற பொழுது ஃபஸமிஅ ஸௌத இன்சானைன், இரண்டு மனிதர்கள் வேதனை செய்யப்படுவதை, கபரிலே இரண்டு மனிதர்கள் வேதனை செய்யப்படுவதை செவியுறுகின்றார்கள். யார்? நபி யுஅذபானி ஃபீ குபூரிஹிமா, கபரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யுஅذபானி அமா யுஅذபானி ஃபீ கபீரின், இவர்கள் வேதனை செய்யப்படுகின்ற அந்த வேதனை இருக்கிறது பெரிய சிறிய ஒரு விடயத்துக்காக. எப்படி? நபிகளார் சொல்லுகின்றார்கள், அதிலே ஒருவர் எதுக்கு வேதனை செய்யப்படுகின்றார் தெரியுமா? லா யஸ்ததீரு மின் பௌலிஹி, சிறுநீர் கழித்துவிட்டு அவர்கள் அதனை சுத்தம் செய்யாததற்காக அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று நபிகளார் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். வகானல் ஆகர், மற்றவரோ யம்ஷி மின் நமீம், உலகத்திலே வாழுகின்ற பொழுது
கோள்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். இல்லாததை இருப்பதாக, பொல்லாத காரியம்தான் கோள் சொல்லி அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் வேதனை செய்யப்படுவதை நபிகளார் ஒரு கிராமத்திலே நடந்து செல்லுகின்ற பொழுதே உணர்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார்கள். நபிகளார் தஆபி ஜரீதா, ஒரு கம்பை எடுத்து வரும்படி சொல்லுகின்றார்கள். எதற்காக? ஃபகஸரஹா, அந்த கம்பை இரண்டாக உடைக்கின்றார்கள். கிஸ்ரத்தை இரண்டாக உடைத்து ஒவ்வொரு கம்பை ஒரு கபரிலேயும் இன்னொரு கம்பை இன்னொரு கபரிலேயும் நட்டிவிட்டு சொன்னார்கள், இது காயும் வரை காயும் காலமெல்லாம் அவர்களுக்கு வேதனைகள் குறைக்கப்படலாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் சொல்லுகின்றார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத நம்மாம், யாரெல்லாம் கோள் சொல்லி தருகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே எந்த அளவுக்கு மறுமையுடைய சிந்தனை இருக்கிறது, கபருடைய வேதனை குறித்து அந்த கபருடைய வேதனை இருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, ஒவ்வொரு நாளும் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. எப்படி? அது கபரு எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், எங்களை அழைத்து கொண்டிருக்கிறது, எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அது சொல்லுகிறதாம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடம் எங்களை பார்த்து சொல்லுகிறது, அன பைத்துன் வஹ்தா, நான் தனிமையான வீடு. உங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு அறையில் கணவனோடு பிள்ளைகளோடு சொகுசாக வெளிச்சத்தோடு வாழ்ந்திருக்கலாம், நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் இது சொல்லுகிறது, நான் தனிமையான வீடு. அதுக்குள் நீங்கள் வந்துவிட்டால் அது இருட்டறை, அது புழுக்கள் விஷஜந்துகள் நிறைந்த வீடு, அதுக்குள்ளே எந்த ஒரு சலுகையும் கிடையாது, அதுக்குள் தனியே தான் வாழ வேண்டும், தனிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அது எங்களை பார்த்து பேசுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போல அது சொல்லுகிறது, நான் விஷ ஜந்துகளை கொண்ட வீடு, உங்களுக்கு அது உள்ளே விரிப்புகள் இருக்காது, சொகுசான அறையாக இருக்காது, அது மண் கொண்ட வீடு, நிறைந்த விஷஜந்துகள் இருக்கிறது, அதுக்குள்ளே நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்றெல்லாம் எதற்காக எங்களுக்கு சொல்லப்படுகிறது? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாழுகின்ற காலத்திலே மரணத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள், கபருடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். துனியா மறந்துவிடும், துனியாவில் செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் நின்றுவிடும். கபர் என்றாலே பயங்கரமானது, மரணம் என்றாலே அச்சத்தை ஊட்டக்கூடியது, பயமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒருவேளை மின்சாரம் கட்டாகிவிட்டால், மின்சாரம் தடையாகிவிட்டால், இரவு நேரத்திலே பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அருகாமையிலே வைத்துக் கொள்ளுவோம், கணவனை அழைத்து பக்கத்திலே வைத்துக் கொள்ளுவோம். எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாட்டி மிகவும் கவனமாக இருப்போம். ஏன்? பயம், அச்சம். அன்புக்குரிய உறவுகளே, அப்படியான ஒரு வாழ்க்கை மண்ணறையில் நாங்கள் எங்களை கொண்டு வைத்து விட்டால், எங்களுடைய ரூஹு பெரியப்பட்டு மீண்டும் அந்த ரூஹு உள்ளே வைத்து எங்களுக்கு தந்தால் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த மண்ணறை வாழ்க்கை என்பது மிகவும் பயங்கரமானது. எப்படியான வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும், அவனுடைய கடமைகளையும் கட்டளைகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஏன்? பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுகை விடயமாக இருக்கலாம், நோன்பு விடயமாக இருக்கலாம், சதக்கா விடயமாக இருக்கலாம், இன்னொரு பல நன்மையான காரியங்களாக இருக்கலாம். அவைகளில் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. சரி
சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அவைகளை துண்டித்து வாழ்ந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே அப்படியான உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அந்த நெருக்கடியான வாழ்க்கை கபருக்குள்ளே அது பயங்கரமாக இருக்கும். அதுதான் மனித வாழ்க்கையை, மனித வாழ்வை, நாளை மறுமையுடைய அந்த சுவர்க்கத்தை, அந்த நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் இன்னொரு வாழ்க்கை கபரை வைத்திருக்கின்றான். உலகத்தில் ஒரு வாழ்க்கை அது இன்பகரமானது. மனிதன் என்ற வகையிலே தவறுகள் செய்துவிடலாம், தப்புகள் செய்யலாம். சில நேரங்களிலே எங்களை அறியாமல் நாங்கள் முரணாக நடந்து விடலாம். தொழுகை விடயத்திலே பொடுபோக்காக இருந்து விடலாம், நோன்பு விடயத்திலே பொடுபோக்காக கழித்து விடலாம், குடும்ப உறவிலே பிரிவினைகளாக இருந்து விடலாம், தாய் தந்தையோடு நாங்கள் பிரிந்து வாழ்ந்து விடலாம், உறவுகளோடு கதைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் மரணத்துக்கு முன்னாலே மனிதன் என்ற வகையிலே தவறுகள் ஏற்படும். மனிதன் என்பவன் மலக்குமார்கள் அல்ல. தவறுகள் செய்வார்கள், குற்றங்கள் செய்வார்கள். ஆனால் அவைகளை உணருகின்ற பொழுது அவைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். மரணத்துக்கு முன்னாலே, மௌத்துக்கு முன்னாலே, கபருடைய வாழ்க்கைக்கு முன்னாலே அவைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கபருடைய வாழ்க்கை எங்களுக்கு சுவர்க்கமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே ஆட்சி செய்த ஹலீஃபாக்களிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதா வகஃப, அவர்கள் நின்றால் அலா கபரின், கபருக்கு மையவாடிக்கு வந்தார்கள் என்று சொன்னால், மையவாடிக்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் பகா அழுவார்களாம். எப்படி? தேம்பி தேம்பி அழுவார்களாம். ஹத்தா யபுல்ல லஹியத்தஹு, அவர்களுடைய தாடி நனைந்து அதனாலே தண்ணீர் வடிகின்ற அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவார்களாம். அவரிடத்திலே கேட்கப்பட்டது எப்படி? துஸ்கருல் ஜன்னா, நீங்கள் நபிகளாரோடு இருக்கும் பொழுது சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்படும், அதே போல நரகத்தை பற்றி சொல்லப்படும். ஆனால் நீங்கள் இதுவெல்லாம் இது சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அழமாட்டீர்களே. ஃபலா தபுகி, இதற்கு சொன்னால் நீங்கள் அழமாட்டீர்களே. வதபுகி மின்ஹாலா, எதற்காக மண்ணறைக்கு வந்தால் இப்படி அழுகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல் கபர, கபர் இருக்கிறது, மண்ணறை வாழ்க்கை இருக்கிறது, அவ்வலு மன்சிலி மின் மனாசிலில் ஆகிரா. நபிகள் அத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மண்ணறை வாழ்க்கை இருக்கிறது, மறுமை நாளுடைய முதல் வீடு இந்த மண்ணறை தான். மறுமை நாளுடைய வாழ்க்கைக்குரிய முதல் வீடு இந்த கபர் என்று அவர்கள் சொல்லி தேம்பி தேம்பி அழுவார்களாம். எப்படி? இந்த மண்ணறை வாழ்க்கை இருக்கிறது, இதிலே ஒருவர் வெற்றி அடைந்து விட்டார், அதன் பிறகு சகலவிதமான காரியங்களும் இலகுவாகிவிடும் என்று சொன்னார்கள். அதிலே ஒருவன் வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த மண்ணறை வாழ்க்கை என்பது அதிபயங்கரமான ஒரு வாழ்க்கை என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனை எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக இந்த துனியாவிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி எங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அவைகளை நாங்கள் விளங்காமல், அவைகளை படிக்காமல் நாளை மறுமையை நோக்கி நாங்கள் எழுப்பப்படுவோமாக இருந்தால், மரணித்த பிறகு நாளை மறுமையிலே எழுப்பப்படுகின்ற பொழுது குர்ஆனுடைய தொடர்பில்லாத மனிதர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபிரிந்தால் நாளை மறுமையிலே நாங்கள் குருடராக எழுப்பப்படுவோம். ஏன்? உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அல் குர்ஆன் ஒவ்வொரு காரியத்தையும் இலகுவாக
தெளிவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அது தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அவைகளை ஓதாவிட்டால், அவைகளை படிக்காவிட்டால் கபரிலே நெருக்கடியான வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொலைக்காட்சி என்பது எங்களுடைய கபரை வெளிச்சத்தை கொண்டு வராது. இந்த உலகத்திலே பார்க்கின்ற சினிமாக்கள் எங்களுக்கு கபரிலே சந்தோஷத்தை கொண்டு வராது. அங்கே இந்த உலகத்திலே காட்டப்படுகின்ற கட்டம் கட்டமாக போடப்படுகின்ற நாடகங்கள் எங்களுக்கு பயனளிக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள சகல விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே மணித்தியால கணக்கு செலவழித்து அவைகளை பார்த்துவிட்டு முடிந்த பிறகு அதிலே ஏதாவது ஒரு நல்லது இருக்கிறதா, அதிலே ஒரு படிப்பினை இருக்கிறதா என்று பாருங்கள். அத்தனையும் பிரச்சனைக்குரிய விடயம். எப்படி அந்த வெளிச்சத்தில் வருகின்ற அத்தனை சினிமாக்களும் நாடகங்களும் குடும்பத்தை பிரிக்கக்கூடிய விடயம். அதே போல தாய் தந்தையர்களை பிரிக்கக்கூடிய காரியங்கள், குடும்ப உறவை துண்டிக்கக்கூடிய காரியங்கள். அதே போல மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே பிணக்கத்தை ஏற்படுத்துகிறது, மார்க்கத்தை விட்டும் தூரமாக்குகிறது, படிப்புகளை விட்டும் தூரமாக்குகிறது, சொந்த பந்தங்களோடு செல்லுவதை விட்டும் அது தூரமாக்குகிறது, பெற்ற பிள்ளைகளோடு உரையாடுவதை விட்டும் தூரமாக்குகிறது, கணவனோடு இருந்து நாங்கள் சந்தோஷமாக கதைப்பதை அது தடுத்து விடுகிறது. அதுதான் இன்றைய மொபைலும் இந்த தொலைக்காட்சி பெட்டிகளும் செய்கின்ற பிரதானமான காரியங்கள். அதே நேரத்திலே வீடுகளிலே ஒரு காலம் இருந்தது. எப்படி என்று தெரியுமா? மகரிபுடைய அதான் ஓசை கேட்டுவிட்டால், வயோதிப பெண்கள் இன்றிருந்தால், வயோதிபத்தை அடைந்த தாய்மார்கள் இருந்தால் அவர்கள் மகரிபு கொள்ளுவார்கள். அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதத் தெரியாவிட்டாலும், குர்ஆனை அவர்களுக்கு ஓதத் தெரியாவிட்டாலும் பிரட்டி பார்ப்பார்கள். எதுவரைக்கும்? இசாவுடைய நேரம் வரைக்கும் இருந்த இருப்பிலே குர்ஆனை பிரட்டுவார்கள். அவர்களுக்கு தெரியாது, தொலைக்காட்சி பெட்டி தெரியாது, டெலிபோனில் செயற்படுகின்ற அந்த காரியங்கள் எதுவும் தெரியாது. அவர்களுக்கு நாங்கள் இடுகின்ற பொழுது அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அன்புக்குரிய தாய்மார்களே, இன்றைய காலம் இருக்கிறது, அவைகளெல்லாம் மறைக்கப்பட்டு குர்ஆன்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு நல்ல காரியங்கள் எல்லாம் புதைகுழியிலே புதைக்கப்பட்டு இன்றைக்கு மிகவும் சொகுசாக இன்பகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எத்தனிக்கின்றார்கள். எப்படி இன்பகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எத்தனிக்கின்றார்கள். அது எவ்வளவு பிளவுகளை கொண்டு வருகிறது. ஒரு குடும்பத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி பெட்டியும் கைகளிலே இருக்கின்ற அந்த தொலைபேசி இருக்கிறது, டெலிபோன்கள் இருக்கிறது, போன் வகைகள் இருக்கிறது. இவைகள் வந்த பிறகு குடும்பத்தவர்களுக்கு பல பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, குடும்பத்தால் பிரச்சனை. எது நடந்தாலும் அங்கே ஊதி விடுகின்றார்கள். நல்லது செய்ய முடியாது, கெட்டது செய்ய முடியாது. எதை செய்தாலும் இன்றைக்கு மிக விரைவாக சென்று விடுகிறது. அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நமீமா. யாரெல்லாம் கோல் சொல்லுகின்றார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அப்படியான காரியங்களைத்தான் இந்த இரண்டும் எங்களை எங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எங்கே வீட்டிலே நடக்கின்ற விஷயம் உடனடியாக கணவனுக்கு செல்லுகிறது. அந்த கணவனிலிருந்து அவர் தாய்க்கு எடுக்கின்றார். தாய் மருமகளிடத்திலே கேட்கின்றாள். மருமகள் நினைக்கின்றாள், நான் இப்பொழுதுதானே சொன்னேன், அதுக்கிடத்திலே அங்கே சென்று இங்கே சென்று விடுகிறது. வீட்டிலே பிரச்சினை. அன்புக்குரிய உறவுகளே, தெரியாத காரியங்கள், தெளிவான காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, மறைக்க வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய சமுதாயத்திலோ ஏதாவது ஒரு பிளவுகள் கண்டால், ஒரு குறைகளை கண்டால் அவைகளை மறைத்து விடுங்கள், அதனை பரப்பி விடாதீர்கள். ஏன்?
அவைகளை பரப்பி விடுவதால் பல பிரச்சனைகள், மறைத்தால் சதரஹுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆஹிரா, உங்களுக்கு ஏற்படுகின்ற பிளவுகளையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் மறைப்பான், மறுமையிலும் மறைப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, கபருடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் படிக்க வேண்டும். ஏராளமான ஹதீஸில் இருக்கிறது. அல் குர்ஆன் அதிகமாக மரணத்தை குறித்து பேசுகிறது. எப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், உங்களுக்கு மரணம் என்கின்ற சம்பவம் நெருங்கிவிட்டால் கொஞ்ச நேரம் கூட பிற்படுத்த மாட்டான், கொஞ்ச நேரம் கூட முற்படுத்த மாட்டான். ஏன்? உரிய நேரத்திலே உரிய வேலை நடக்கும். உரிய நேரத்திலே உங்களுக்கு அனுப்பிய இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய காலம் முடிந்துவிட்டால் ஒரு துளி தண்ணீர் கூட தொண்டைக்குள் இறங்காது. அல்லாஹ் உயிரை எடுத்து விடுவான் என்ற வசனங்களை நாங்கள் படிக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, கபருடைய வாழ்க்கையிலே நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது எங்களுக்கு ஒரு பிரயாணத்தை போல, நாங்கள் ஒரு பிரயாணியைப் போல எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ரிஸ்குகளும் எங்களுடைய தண்ணீர்களும் முடியுமோ அந்த இடத்திலே நாங்கள் வீழ்ந்து விடுவோம். நாங்கள் சொல்லிவிடுவோம், எல்லாம் முடிந்தால் ரூஹை எடுத்தால் அவர் கீழே தான் விழுவார். ரூஹை எடுத்தால் கீழே தான் விழுவார். பக்கத்தில் உள்ளவர்கள் நினைப்பார்கள் அவருக்கு மயக்கம் வந்தது, ஹார்ட் அட்டாக் வந்தது, கீழே விழுந்து விட்டார். அதுவல்ல, எங்களுடைய காலமும் நேரமும் வந்துவிட்டது, எங்களுக்கு ரிஸ்குகள் துண்டிக்கப்பட்டு விட்டது, எங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது, நாங்கள் கீழே விழுந்து விடுவோம். அடுத்தது மன்னரை வாழ்க்கைதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த உலகத்திலே அந்த கபருடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனித சமுதாயம் உறங்குகின்ற பொழுது நாங்கள் எழும்ப வேண்டும். நாங்கள் எழும்ப வேண்டும். அதுதான் தஹஜ்ஜத்துடைய நேரம். எழும்ப வேண்டும், தொழ வேண்டும், அல்லாஹ்வுடைய இடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது எங்களுக்கு கபருக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கைகளிலே குர்ஆன் தரப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை ஓதுங்கள், மறுநாள் அதனை வாசியுங்கள், மறுநாள் அதனை விளங்குங்கள், மறுநாள் அதனை செயல்படுத்தி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களும் ஓதப்பட வேண்டும், விளங்கப்பட வேண்டும், வாழ்க்கையில் கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மோமினாக, உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி மறுமையிலும் சுவர்க்கத்தை பெறலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாளை மறுமை என்பது அது ஒரு நாள். அந்த நாளிலே நாம் அனைவரும் விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணையில் நானும் நீங்களும் சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த துனியாவை கொஞ்சம் இழக்க வேண்டியிருக்கிறது, இந்த துனியாவை கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது, எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கொஞ்சம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, மறுமையுடைய வாழ்க்கைக்காக கொஞ்ச நேரங்களை ஒதுக்கி அதற்காக செயற்பட்டு நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்காக வைத்திருக்கின்ற உன்னதமான சுவர்க்கத்தை நானும் நீங்களும் அடைய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா